சார், இப்போ மருத்துவ படிப்புக்கு நாளைக்கு விண்ணப்பம் கொடுக்க போகிறோம். அதுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா என்ஓசி கொடுக்குறது நிறைய இஷ்யூலாம் இருந்தது. என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட் இதுக்கு இந்த வருஷம் ஏதாவது ரெகுலேஷன் கொண்டு வரணுமா? ஏதாவது இஷ்யூ உங்களால் ஏற்பட்டால் மட்டும்தான் வரும். ஆனால் எந்த இஷ்யூ வராது. இல்லைங்க, ஒரு ஆர்கன் நீங்களே கண்டுபிடிச்சு ஒத்துக்கிட்டீங்க. அதாவது போலி மார்க் ஷீட் கொடுத்தாங்க, போலீஸ் அது மாதிரி. மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். முறை சிகிச்சை என்கின்ற வகையில், அதாவது பிசியோதெரப்பி வேண்டி இன்றைக்கு வீடுகளில் இருந்தவர்களுடைய எண்ணிக்கை 16,934 பேர், டயாலிசிஸ் 83 பேர். ஆக இவ்வளவு பேருக்கும், அதாவது 25,93,103 பேருக்கும் சென்னை மாநகரில் ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவத்தின் மூலம் பயன் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் சென்னை மாநகரில் இருக்கிற இது போன்ற தகவல் தொழில்நுட்ப தொழிற்கூடங்கள், வணிக நிறுவனங்களில் பணியாற்றுகிற 6 லட்சம் பேரை இலக்கு வைத்து இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம். சார், இப்போ மருத்துவ படிப்புக்கு நாளைக்கு விண்ணப்பம் கொடுக்க போகிறோம். அதுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா என்ஓசி கொடுக்குறது நிறைய இஷ்யூலாம் இருந்தது. என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட் இதுக்கு இந்த வருஷம் ஏதாவது ரெகுலேஷன் கொண்டு வரணுமா? ஏதாவது இஷ்யூ உங்களால் ஏற்பட்டால் மட்டும்தான் வரும். ஆனால் எந்த இஷ்யூ வராது. இல்லைங்க, ஒரு ஆர்கன் நீங்களே கண்டுபிடிச்சு ஒத்துக்கிட்டீங்க. அதாவது போலி மார்க் ஷீட் கொடுத்தாங்க, போலீஸ் அது மாதிரி வந்ததுன்னா கண்டுபிடிக்கிறோம், வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறோம். நீங்களா சொல்லி வர வச்சா அதெல்லாம் கைட்லைன்ஸு ரூல்ஸ் எல்லாமே இருக்கிறது தானே. ஏமாத்திரம் 1-2 பேர் எல்லா துறையிலும் இருப்பான். ஏமாத்திரம் இருக்கும்போது உஷாராக கண்டுபிடிக்கிறதுக்கு துறையில் அதிகாரிகள் இருக்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஏமாத்துவாங்களான்னு ஏசியமாக கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? இல்லைங்க, விதிகள், கடுமையான விதிகள் ஏற்கனவே இருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. சார், இந்த ரத்த அழுத்தம் செக் பண்றதுல கிட்டு அது வந்து ஒரே மாதிரியான அந்த கிட்டில வந்து சில டிஃபெக்ட் இருக்கு, சரியான முறையில வந்து அதோட அளவீடு இல்லாம டிஎன்எம்எஸ்சியோட ரெக்ரூட் பண்ணிட்டு மாவட்ட வந்து அந்த கிட்டு டிஎன்எம்எஸ்சி மூலமா எல்லா அதாவது மருத்துவ உபகரணங்களாக இருந்தாலும் சரி, மருந்துகளாக இருந்தாலும் சரி, கொள்முதலை பொறுத்தவரை முழுமையாக டிஎன்எம்எஸ்சி மூலமாக தான் பண்ணுறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.